நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் சென்சிங். ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம டச் பண்ணாமலே, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் போகாமலே, அதோட ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எர்த்தில் நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒரு சேட்டலைட் மூலமாகவோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வேவ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறது மூலமாகவோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மின்காந்த அலைகள்னு தமிழில் சொல்லுவோம். அப்போ அதை வச்சு அது எப்படி நமக்கு அட்மாஸ்பியரில் பெனட்ரேட் ஆகி போகுது, கிரவுண்ட் சர்ஃபேஸில் உள்ள மெட்டீரியல்ஸ் மேலே எப்படி அது பெனட்ரேட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு என்ன வந்து நமக்கு இருக்குது, கிரவுண்ட் சர்ஃபேஸில் என்ன இருக்குது, வாட்டருக்கு கீழே நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நம்ம எர்த்தில் என்னென்ன கனிம வளங்கள் இருக்குது, எர்த் ரிசோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. இதுவே நமக்கு ஒரு கொஷின் தான். நமக்கு கேட்பாங்க என்னென்னா, எது வந்து நம்ம ஆப்ஜெக்டை தொடாமலே, ஆப்ஜெக்டை டச் பண்ணாமலே, ஆப்ஜெக்டை ரீச் பண்ணாமலேயே அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ராசஸ் என்ன, அதோட பேர் என்னன்னு கேட்பாங்க. என்ன ரிமோட் சென்சிங். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ரிமோட் சென்சிங் இஸ் ப்ராட்லி டிஃபைன்ட் as science and art of collecting information about objects, area or phenomena from distance without being physical contact. அதோட எந்த ஃபிசிக்கல் கான்டாக்டும் வைக்காமல் நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ணுறது, அதை பற்றி படிக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமோட் சென்சிங் டேட்டா பேசிக்கலி கன்சிஸ்ட் ஆஃப் வேவ் லென்த் intensity information by collecting the electromagnetic radiation leaving the object at specific wavelength and measuring its intensity. புரியுதா? அதில் அந்த வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம், அலை நீளம் சொல்லிட்டு, அது எப்படி அந்த நம்ம அனுப்பக்கூடிய ரேல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதில் பட்டு வரக்கூடியது, அது எவ்வளோ ஸ்கேட்டர் பண்ணுது, அது எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது அந்த ரேஸை, இதெல்லாம் வச்சு அது என்ன ஆப்ஜெக்ட்டு, என்ன இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறத மெஷர் பண்ணி ஒரு ஃபோட்டோ வியூ வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா? அதுதான் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் ரிமோட் சென்சிங் மெத்தட்ஸ் மேக் அஸ் ஆஃப் த ரிஃப்ளெக்டட் இன்ஃப்ராரெட் பேண்ட்ஸ். ஓகேவா? இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து கால்குலேட் பண்ணுறோம். Infrared band and microwave portion of the electromagnetic spectrum. Classification of remote sensing. இது இம்பார்ட்டன்ட் ஏரியா. என்னென்ன 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது ரிமோட்டில். ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று என்னென்னா பேசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக சன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் இருக்குது. ஓகேவா? அந்த நேச்சுரல் ஒரு ஃபினாமினா, அதிலேருந்து வரக்கூடிய ஒரு வேவ்ஸ் இருக்குது. அந்த வேவ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேவ் என்ன ஆகும், அட்மாஸ்பியரை வழியாக பாஸ் பண்ணி, அட்மாஸ்பியர் தானே நமக்கு இருக்கக்கூடியது, எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய என்ன அந்த அட்மாஸ்பியரை பாஸ் பண்ணி என்ன பண்ணும், எர்த்தில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஆகும், பாஸ் ஆகும். இப்போ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னொரு இடத்துல கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுருப்பாங்க. அதிலிருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எந்த மாதிரி நமக்கு கிடச்சிது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒரு இமேஜாவோ அதை ஒரு அவுட்புட்டாக நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து பேசிவ் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, சன்னை தான் நம்ம ஒரு எனர்ஜியாக யூஸ் பண்ணுறோம். சன்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸை தான் ஒரு எனர்ஜியாக யூஸ் பண்ணுறோம். பேசிவ் அப்படின்னா இது கேட்கலாம் உங்களுக்கு. இட் யூசஸ் சன் அஸ் a source of EM energy, electromagnetic energy, and records the energy that is naturally radiated and or reflected. அந்த எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் ஆகி ஆப்ஜெக்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஓகேவா? அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி அதை என்ன விதமான ஆப்ஜெக்ட் அங்கே இருக்குது, ரிப்ரசன்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் அப்படின்னா அதோட ஓன் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஓன் எனர்ஜினா நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி, என்ன வேவ் நம்ம கொடுக்குறோமோ அது மூலமாக போகும். பேசிவ் அப்படின்னா சன்னு. ஓகே? அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்ற எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு சேம் தான். ஹிஸ்ட்ரிக்கல் வியூ வந்து பாருங்கள் எப்படி இந்த ரிமோட் சென்சிங் வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து எர்த்து ரிசோர்ஸஸ் சேட்டலைட்டு, எர்த்தை அனலைஸ் பண்ணுறதுக்காக சேட்டலைட் வந்து என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1972 வந்து கொண்டு வராங்க, ERTS-1. நவ் இதோட பேரை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா லேண்ட்ஸ்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா யூஎஸ்ஏல, இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸில் இது வந்து நம்ம அனுப்புனாங்க இந்த சேட்டலைட் அப்படிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எர்த்தை அனலைஸ் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்ட சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம் வேர்ல்டு வைடாக. It was designed to acquire data from Earth surface as systematic, repetitive and multispectral basic. The first radar remote sensing satellite
சிசாட் ஓகேவா. ரேடார் வச்சு இயங்கக்கூடிய அந்த சேட்டலைட் அனுப்புனதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாசா தான். சிசாட் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர். நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு அனுப்புனது இது கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் நிறைய எக்ஸாமில் இதை கேட்டே இருப்பாங்க. என்ன இயர் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ரிமோட் சென்சிங் சேட்டலைட் நேம் என்ன, ஐஆர்எஸ் 1A. அப்புறம் என்ன இயரில் அனுப்புனாங்கன்னா 1988 அனுப்புனாங்க. யார் அப்படின்னா நம்ம இந்தியாவில் சென்ட் பண்ணது. இந்தியாவில் சென்ட் பண்ண ஃபஸ்ட்டு ரிமோட் சென்சிங் சேட்டலைட். இயரும் முக்கியம், பேரும் முக்கியம். இப்போ தான் நம்ம அந்த ரிமோட் சென்சிங்கோட ப்ராசஸ்க்கு வந்து வரோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். An idealized remote sensing system consists of the following stages: energy source, propagation of energy through atmosphere. எனர்ஜி சோர்ஸை வந்து சென்ட் பண்ணுறோம், அது அட்மாஸ்பியர் வழியாக என்னாகும், எனர்ஜி போகும். எனர்ஜி இன்டராக்ஷன் வித் எர்த் சர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ், எர்த்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸில் என்னாகும், ஒரு எனர்ஜி இருக்குது, எனர்ஜி அட்மாஸ்பியர் வழியாக போகுது, இதுதான் அட்மாஸ்பியர்னு எடுத்துக்கோங்க. அட்மாஸ்பியர் வழியாக போகுது. எனர்ஜி இன்ட்ராக்ஷன் வித் எர்த் சர்ஃபேஸ், எர்த்தில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸில் என்ன படும், அந்த எனர்ஜி போயிட்டு என்ன ஆகும், வேவ் எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து போயிட்டு படும். அப்புறம் ஏர்பார்ன் ஸ்பேஸ் பார்ன் சென்சார் ரிசீவிங் த ரிஃப்ளெக்டட் எமிட்டட் எனர்ஜி, இதில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு ஒரு வரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ், ரிஃப்ளெக்டட் எனர்ஜியை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா ஏர்பார்ன் ஆர் ஸ்பேஸ் பார்ன் அப்படின்னு சொல்லலாம். ஏர்பார்ன் அது நம்ம பார்ப்போம், 2 டைப் இருக்குது, ஏர்பார்ன் டைப், ஸ்பேஸ் பார்ன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பேஸ் பார்ன்னா அந்த ஆர்பிட்ரி நம்ம சொல்லுவோம் அப்படி தானே, சேட்டலைட் வந்து என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட அந்த ஆர்பிட்டில் வந்து ஒன்று சுற்றிட்டு இருக்கும், அதெல்லாம் ஸ்பேஸ் பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு என்ன பண்ணும், இந்த வரக்கூடிய ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா எர்த் ஸ்டேஷன், எர்த்தில் ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைப்பாங்க. அங்கே அனலைஸ் பண்ணி மல்டிபிள் டேட்டா யூசர் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அங்கே டெக்னிக்கலாக அந்த வரக்கூடிய அந்த வேவ்ஸை வேவ்ஸை கண்ட்ரோல் சிஸ்டமில் கிடச்சதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அதை ஸ்டடி பண்ணி வெளியில் விடுவாங்க. ஓகே, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹை டெக்னிக்கல் பீப்புள்ஸ், ஹை ஸ்கில்டு பீப்புள்ஸ் வந்து அங்கே ஃபைனல் ஸ்டேஜில் இருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியில் வந்து விடுவோம், இந்த மாதிரி இதில் ஃபீச்சர்ஸ் இருக்குது கிரவுண்ட் சர்ஃபேஸில் அப்படிங்கிறத. புரியுதா? அதுதான் அந்த ப்ராசஸ். என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எனர்ஜி இருக்குது, எனர்ஜி என்ன ஆகுது, அட்மாஸ்பியர் இருக்குது, அட்மாஸ்பியர் வழியாக பெனட்ரேட் ஆகி நம்ம எர்த் சர்ஃபேஸ்க்கு வந்து வருது, எர்த்தில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸில் பட்டு மறுபடியும் என்ன ஆகும், ஒரு சிலது அப்சர்வ் ஆகும். அதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கால்குலேஷன், அது எப்படி அப்சர்வ் ஆகுதா, எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதை வச்சு தான் அந்த ஃபீச்சர்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும், எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அது அப்படிங்கிறது. ஒரு ஃபீச்சர்ஸ் என்ன, ஒரு சப்ஜெக்ட் என்ன ஆகும், அப்சர்வ் பண்ணும், ஒரு சப்ஜெக்ட்டு பாதி அப்சர்வ் பண்ணும், பாதி வெளியில் விடும். ஒரு சில சப்ஜெக்ட் என்ன ஆகும், ஃபுல்லாகவே அதை வெளியில் விட்டுரும், ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அப்போ அப்படி வரக்கூடிய அந்த ரேஸை என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஒரு அனலைஸ் வந்து பண்ணுறோம். அதான் ஏர்பார்ன் ஆர் ஸ்பேஸ் பார்ன் சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏர்பார்ன்னா நார்மலாக ஒரு ஃப்ளைட்லேயோ ஒரு ஏரில் ஒரு பலூன் மூலமாகவோ, பாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பலூனில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அது சென்சார் வந்து கட்டி விட்டுருப்பாங்க. அப்போ அது மூலமாக அதை பட்டு மறுபடியும் ஒரு கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு வந்து வரும். அதை அனலைஸ் பண்ணக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேஷன், அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு அதை மறுபடியும் ப்ராசஸ் பண்ணி அதை டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க இருப்பாங்க ஃபைனல் ஸ்டேஜில். ஓகேவா? மல்டிபிள் டேட்டா யூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அங்கே ப்ராசஸ் பண்ணி நமக்கு வெளியில் விடுவாங்க. புரியுதா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது நம்ம என்ன சன்னை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பேசிவ் ரிமோட் சென்சிங் அப்படி தானே. சன்லேருந்து என்ன ஆகுது, ரேஸ் வந்து வருது, வந்து எர்த்தோட ஆப்ஜெக்டில் படுது. ஓகேவா? அப்புறம் என்ன ஆகுது, மறுபடியும் சென்சார் இருக்குது. சென்சார்னால் என்ன பார்த்தோம், ஏர்பார்ன் சென்சார் இல்லைனா ஸ்பேஸ் பார்ன் சென்சார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதுக்கு போகுது, அதுக்கு போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், அந்த நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இங்கே டெலிவிஷன் டைப் அப்படின்னு சொல்லலாம், டெலிவிஷன் டைப் ஆண்டனா இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரிஃப்ளெக்ட் ஆகி வந்த அதை வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணோம். இந்த சென்சார் மூலமாக வந்ததை அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக மறுபடியும் என்ன பண்ணோம், மல்டிபிள் டேட்டா யூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணி வெளியில் விடுவாங்க. ஓகே, என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு த எனர்ஜி சோர்ஸ். த யூனிஃபார்ம் எனர்ஜி சோர்ஸ் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி ஓவரால் வேவ் லென்த். த பேசிவ் ரிமோட் சென்சிங் சிஸ்டம் ரிலீஸ் ஆன் த சன். சன் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. சன்னையே நம்ம எனர்ஜி சோர்ஸாக எடுத்துப்போம். இதில் பேசிவ் ரிமோட் சென்சிங்கில். ஆக்டிவில் என்ன பண்ணுறோம், அது ஓன் எனர்ஜி சோர்ஸாக நம்ம எடுத்துப்போம். ப்ரொபகேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த அட்மாஸ்பியர். என்ன ஆகுது, அட்மாஸ்பியருக்குள்ளே வருது. த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ஃப்ரம் த சோர்ஸ் பாஸ் த்ரோ த அட்மாஸ்பியர் ஆன் இட்ஸ் வே ஆன் த எர்த் சர்ஃபேஸ். ஆல்சோ ஆஃப்டர் த ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும் எர்த்தில் போயிட்டு.
அகெயின் பாஸ் த்ரூ த அட்மாஸ்பியர். அப்படி தானே, எர்த்தில் உள்ள ஆப்ஜெக்டில் பட்டுட்டு மறுபடியும் அகெயின் பாஸ் த்ரூ தான், இங்கே அட்மாஸ்பியர் இருக்குன்னா மறுபடியும் அட்மாஸ்பியரோட தான் பாஸ் த்ரூ ஆகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மாஸ்பியர் மாடிஃபைஸ் த வேவ் லென்த் அண்ட் ஸ்பெக்ட்ரா distribution of energy to some extent and this modification varies particularly with the wavelength அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்மாஸ்பியர்னாலையும் அதோட வேவ் லென்த் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்டராக்ட் ஆஃப் எனர்ஜி வித் சர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த எர்த். ஓகே, இன்டராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி வித் எர்த் சர்ஃபேஸ் ஃபீச்சர் ஜென்ரேட் ரெஃப்ளெக்டட் அண்ட் ஆர் எமிட்டட் சிக்னல். மறுபடியும் என்ன ஆகும், இதை ஃபுல்லாக நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்பான் ஆர் ஸ்பேஸ் பான் சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப் வந்து இருக்கும். இதுதான் நமக்கு அந்த ரிஃப்ளெக்டட் ஆகி வந்த எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும். புரியுதா, முன்னாடி பார்த்தது தான் எல்லாமே. அப்புறம் டிரான்ஸ்மிஷன் டு எர்த் ஸ்டேஷன், எர்த் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அங்கே தான் அந்த ஆண்டனா பார்த்திங்கன்னா ஹை டென்சிட்டி டேப்ஸு அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு விசுவல் டிவைசஸ், டெலிவிஷன், இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. மல்டிபிள் டேட்டா யூசர்ஸ்னால் இதை அனலைஸ் பண்ணக்கூடிய டீம். ரிமோட் சென்சிங் டேட்டா அண்ட் அனலைசிஸ் டெக்னிக்ஸ், ஃபீல்டு அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். இதை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம கடைசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பேசிக் பிரின்சிபல் முன்னாடி பார்த்தது தான். பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ரிமோட் சென்சிங்னா என்னென்னு பாருங்கள். ரிமோட் சென்சிங் எம்ப்ளாயி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அண்ட் டு எ கிரேட் எக்ஸ்டென்ட் ரிலீஸ் ஆன் த இன்டராக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வித் த மேட்டர். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக அது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகி வருது அப்படிங்கிறத வச்சு பண்ணுறது தான் என்ன இதோட பிரின்சிபல்னு சொல்கிறோம். இட் ரெஃபர்ஸ் டு சென்சிங் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் விச் இஸ் ரிஃப்ளெக்டட், ஸ்கேட்டர்ட் ஆர் எமிட்டட் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். ரிமோட் சென்சிங் அப்சர்வேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தோம். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி ஆப்ஜெக்டில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் தான் ஏர்பான் ஆர் ஸ்பேஸ் பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தோம். அதில் தான் 2 டைப் இருக்குது. என்னென்னு பாருங்கள். ஏர்பான் அப்படின்னா remote sensing of the surface of the earth has a long history dating from the use of cameras carried by balloons. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, முன்னாடி பாஸ்டில் இதை மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பலூன்ஸ் அண்ட் பீஜன்ஸ் இந்த 18th and 19th centuries. அப்புறம் ஏர் கிராஃப்ட் மூலமாக என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல ஆர்எஸ் பிளாட்ஃபார்ம் வந்து வச்சுருப்பாங்க, மேலே வந்து சுற்றிட்டே இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அது மூலமாக அப்சர்வ் பண்ணிச்சு. இது இந்தியாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். டக்கோட்டா, ஆவ்ரோ, பீச் கிராஃப்ட், சூப்பர் கிங் ஏர் 200 அப்படிங்கிற மாதிரி. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதையும் ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. நமக்கு அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து என்னென்னா ரொம்ப நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுதான் ஸ்பேஸ் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. ஸ்பேஸ் பேஸ்ட்னால் என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் நம்ம சேட்டலைட்டு சுற்றுது பார்த்திங்களா, அதே மாதிரியே ஒரு பொசிஷனில் வச்சுருப்பாங்க. இது மூலமாக என்ன ஆகும், சினாப்டிக் வியூ அப்படின்னு சொல்லுவோம். சினாப்டிக் வியூனா லார்ஜர் டிஸ்டன்ஸில் இருந்து ஹையர் ஏரியாவை வந்து கவர் பண்ணுறது, லார்ஜர் ஏரியாவை சிங்கிள் இமேஜில் கவர் பண்ணுறது சினாப்டிக் வியூ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஸ்பேஸ் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். ஓகே, இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வந்து என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சேட்டலைட்னால் என்ன, அது சேட்டலைட் மூலமாக பண்ணுறது தான் அந்த ஸ்பேஸ் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். ஓகேவா. இட் புட் இன் டு த எர்த்ஸ் ஆர்பிட் வித் த ஹெல்ப் ஆஃப் லான்ச் வெஹிக்கிள். லான்ச் வெஹிக்கிள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம அதை லான்ச் பண்ணிடுவோம். அப்போ அதிலே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதான் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பேஸ் பான் பிளாட்ஃபார்ம் ஆர் ப்ராட்லி டிவைடட் இன்டு 2. இந்த ஸ்பேஸ் பானை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. லோ ஆல்டிடியூட் நியர் போலார் ஆர்பிட்டிங் சேட்டலைட், ஹை ஆல்டிடியூட் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. இது என்னென்னு பாருங்கள். அந்த நம்ம இதோட ப்ரோக்ராம்ஸ் யாரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, லேண்ட்ஸ்டாட் அப்படிங்கிறது யாரோடதுன்னா யூஎஸ்ஏவோடு, ஸ்பாட் அப்படிங்கிறது சேட்டலைட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸோடது. இந்தியாவில் என்னென்னா எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நவ் கால்டு பாஸ்கரா 1. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸில் கூட கேட்கலாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செமி ஆப்ரேஷனல் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் வந்து எப்போ அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 வந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ரிமோட் சென்சிங் சேட்டலைட் பேர் என்னெல்லாம் பார்த்துக்கோங்க. RS 1A, 1B, 1C, 1D அண்டு P4. சென்சார் அப்படிங்கிறது என்ன, இதை நம்ம பார்த்தோம். சென்சார் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ரிமோட் சென்சிங் சென்சார்ஸ் ஆர் டிசைன்டு டு ரெக்கார்ட் ரேடியேஷன் இன் 1 or more பார்ட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அதான் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் தான் சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. Receive EM radiation, generate an electric signal that correspond to energy variation. The signal can be recorded and displayed as a numerical data or an image. Interaction of EM radiation with Earth surface.
EM எனர்ஜி தட் ஸ்ட்ரைக்ஸ் என்கவுண்டர் மேட்டர், அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம எர்த்து சர்ஃபேஸில் உள்ளதில் அந்த எனர்ஜி வந்து வருது பார்த்தீங்களா, அது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்டட் ஆர் ஸ்கேட்டர்டு. ரிஃப்ளெக்ட் பண்ணலாம், ஸ்கேட்டர் வந்து பண்ணலாம். ஒரு இதில் பட்டு இன்னொரு இதுக்கு போகிறதுக்கு பேர் ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சர்வ், ஃபுல்லாகவே இதை அப்சர்வ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? டிரான்ஸ்மிட்டட்னா தான் என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு அது இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு போகிறது தான் என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்டட் ஆர் ஸ்கேட்டர் அப்படிங்கிறது அதில் பட்டு எதிரொலிக்கிறது தான் என்ன சொல்லுவோம், ரிஃப்ளெக்டட் ஆர் ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ் லென்த் ஆஃப் ரேடியேஷன், அப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், சர்ஃபேஸ் ரஃப்னஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அண்ட் கம்போசிஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் மெட்டீரியலை பொறுத்து இருக்கும். 4 இதை பொறுத்து இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் தான், உங்களுக்கு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அட்மாஸ்பியரிக் விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு டேர்முக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். த வேவ் லென்த் அட் விச் EM ரேடியேஷன்ஸ் ஆர் partially or wholly transmitted through the atmosphere are known as atmospheric windows. ஓகேவா? பார்ஷியலி இல்லைனா ஹோலி டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா, ஆப்ஜெக்டில் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் அட்மாஸ்பியரிக் விண்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா GPS, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம நார்மலாக நம்மளோட மொபைல்லே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நேவிகேஷன் சொல்லுவோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம், அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது கூகுள் மேப்பு எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். எப்படி போகிறது, அதெல்லாம் எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், எதை வச்சு நம்ம சொல்கிறோம், சேட்டலைட் மூலமாக எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணியிருப்போம். இதோட லேட்டிடியூட், லாஞ்சிடியூட் இதெல்லாம் வச்சு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற நேவிகேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஒன் ஆஃப் த வே டு ப்ரிசைஸ்லி பின் பாயிண்ட் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் இன் ஆல்மோஸ்ட் எனி பிளேஸ் ஆன் த பிளேன். சிம்பிளி இட் இஸ் எ நெட்வொர்க் ஆஃப் சேட்டலைட் that determines coordinates on the earth. நம்ம எந்த கோஆர்டினேட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, latitude, longitude, அந்த பாயிண்ட். This network usually operates by the transmission of certain radio signals from the GPS receivers on the planet using the process of trilateration. ஓகே, இது முக்கியம். இது என்ன பிரின்சிபலில் செயல்படுது அப்படின்னா trilateration அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் கனெக்ட் ஆகிறது, 2-3 சேட்டலைட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி நம்ம இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அதான் ட்ரைலேட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சேட்டலைட்டை வச்சு என்ன பண்ணுவோம், அந்த லொக்கேஷன் வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன, ட்ரைலேட்ரேஷன். இது சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த GPS எப்படி நம்ம டெசிக்னேஷன் பண்ணுவோம், அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, த வேர்ல்டு ஜியோடெடிக் சிஸ்டம் ஸ்டாண்டர்ட் ஃபார் யூஸ் இன் cartography, geodesy and navigation including GPS. இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க, அது பேர் தான் வேர்ல்டு ஜியோடெடிக் சிஸ்டம். இட் கம்ப்ரைசஸ் a standard coordinate system for earth, a standard spheroidal reference surface for raw altitude data and a gravitational equipotent surface, the geoid that defines nominal sea level. இது உங்களுக்கு கேட்கலாம், எதை வச்சு நம்ம சொல்கிறோம், எந்த சிஸ்டம் வந்து இந்த ஜிபிஎஸ்ஸை கோஆர்டினேட்டை ஃபுல்லாக கார்ட்டோகிராஃபி, ஜியோடெசி இதெல்லாம் சொல்லக்கூடிய சிஸ்டம் என்னன்னு கேட்கலாம். வேர்ல்டு ஜியோடெடிக் சிஸ்டம். ஜியோகிராஃபிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்னா நம்ம என்ன கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? அதாவது இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டிடியூட், லாஞ்சிடியூட் அதெல்லாம் வரும். ஜியோகிராஃபிக் கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் a coordinate system that enables every location on the earth to be specified by a set of number or letters. அந்த லெட்டர்ஸில் நம்ம சொல்லுவாங்க இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத. ஓகே, அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்டை வந்து சொல்லுவாங்க. நம்ம நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் என்ன இடத்துல இருக்கீங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு காட்டும். லேட்டிடியூட், டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை, உதாரணத்துக்கு 81.5 இந்த மாதிரி உங்களுக்கு 21,81.5 இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டும். The common choice coordinate is latitude, longitude and elevation. லேட்டிடியூட்னா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நார்த் அண்டு இந்த ஈக்குவேட்டர், சென்டரில் கூட ஈக்குவேட்டர் பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத் ஹெமிஸ்பியர் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியராக உங்களுக்கு பாதியாக பிரிக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சென்டரில் இருக்கக்கூடியது. இது வந்து 0 டிகிரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30, 45, 60, 90 இந்த மாதிரி உங்களுக்கு வேரி ஆகிட்டே போயிட்டுருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். the latitude of a point on the earth surface is the angle between the equatorial plane and the straight line passes through that point and thought to the center of the earth. Okay, lines joining points of the same latitude trace circles
on the surface of the earth is called parallels, as they are parallel to the equator and each other. இந்த மாதிரி இருக்கும். எர்த்துக்கு இந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டை நோக்கி உங்களுக்கு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது பேர் தான் என்ன, லேட்டிடியூடு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஞ்சிடியூட்னா இதுக்கு அப்படி நம்ம ஆப்போசிட்டில் இதில் போயிட்டு என்ன ஆகும், நார்த்தில் போயிட்டு கனெக்ட் ஆகும், நார்த்து சவுத்தில் போயிட்டு கனெக்ட் ஆகும். அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது சுற்றி அப்படியே வரும், லாஞ்சிடியூடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஹரிசாண்டல் அண்ட் அந்த வெர்டிக்கலை வச்சு நம்ம என்ன லொக்கேஷனில் இருக்கோம், இப்போ இதுதான் லாஞ்சிடியூடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூடு ரெண்டும் இப்படி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அதை அந்த பாக்ஸு ஒரு சின்ன போர்ஷன் அதை என்ன சொல்லுவாங்கன்னா கிராட்டிக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கிராட்டிக்யூல். இப்போ இந்த இது வந்து வெர்டிக்கல் லைன், இது ஹரிசாண்டல் லைன். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கிராஸ் ஆகிற இடத்த வச்சு என்ன சொல்லலாம், நம்ம ஒரு இடத்தோட லொக்கேஷன் வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இது ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் லாஞ்சிடியூடு அப்படிங்கிறது. ரீடிங் கோஆர்டினேட்ஸில் மொத்தம் 3 சிஸ்டம் இருக்குது. என்னெல்லாம் பாருங்கள், டிஎம்எஸ் டிகிரி மினிட்ஸ் செகண்ட்ஸில் சொல்லுவாங்க. திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் வே. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வே லிஸ்டிங் த லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட். எப்படி சொல்லுவாங்க, என் 47 டிகிரி 37 மினிட் 12 செகண்ட். அதே மாதிரி வெஸ்ட்டில் ஒரு கோஆர்டினேட் வந்து சொல்லுவாங்க. இது டிஎம்எஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டிடிஎம்னா டிகிரி டெசிமல் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிகிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிட்ஸ் வந்து அந்த டெசிமல் பாயிண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, டிடிஎம் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது வந்து உங்களுக்கு யூடிஎம், யூனிவர்சல் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டார் அப்படின்னு சொல்லுவோம். தி மிலிட்ரி டெரிவர் கிரிட் சிஸ்டம் இஸ் நாட் டை டு லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் லேட்டிடியூடை பொறுத்து வராது. இது ஒரு கோட் நம்பர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இது வந்து யூனிவர்சல் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிவைட்ஸ் மேப் வந்து எவ்வளோ பிரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டருக்கு ஒரு தான் பிரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகேவா, மோஸ்ட் டோப்போ மேப்ஸ் ஹேவ் யூடிஎம் கிரிட் லைன்ஸ் பிரிண்டட் ஆன் தெம். அந்த யூடிஎம்மோட கிரிட் லைன் வந்து நிறைய மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய டோப்போ மேப்ஸில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிபிஎஸ் சிஸ்டம் இது மட்டும் பார்த்தோம்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிரும். ஸ்பேஸ் செக்மெண்ட், கண்ட்ரோல் செக்மெண்ட், யூசர் செக்மெண்ட். ஓகேவா, யூசர் செக்மெண்ட். ஸ்பேஸ் செக்மெண்ட்னா மொத்தம் 3 பார்ட்டாக வந்து பிரிப்பாங்க. ஸ்பேஸ் செக்மெண்ட்னா அந்த சேட்டலைட் வந்து குறிக்கக்கூடியது. கண்ட்ரோல் செக்மெண்ட்னா நம்ம மொத்தமாக ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணுவாங்க வரக்கூடிய டேட்டாஸ்லாம். யூசர் செக்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடியது, நம்ம யூஸ் பண்ணக்கூடியவங்க, ஓகேவா, கன்சியூம் பண்ணக்கூடியவங்க, அதை அந்த சிஸ்டமாக குறிக்கக்கூடியது தான் யூசர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். த சேட்டலைட் ஆல்சோ நோன் அஸ் ஸ்பேஸ் வெஹிக்கிள் ஆஃப் எஸ்விஸ். இந்த சேட்டலைட்டை பற்றி சொல்லக்கூடியதான் ஸ்பேஸ் செக்மெண்ட். கண்ட்ரோல் செக்மெண்ட்னா கிரவுண்ட் ஸ்டேஷன் ரன் பை த டிஓடி. ஓகேவா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க மேனேஜ் பண்ணக்கூடியதான் கண்ட்ரோல் செக்மெண்ட். யூசர் செக்மெண்ட்னா ஆல் யூசர்ஸ், யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஜிபிஎஸ்ஸை அவங்களெல்லாம் மொத்தமாக சொல்லக்கூடியது யூசர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 3 விதமாக இது செயல்படுது ஜிபிஎஸ் அப்படிங்கிறது. சேட்டலைட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். நான் ஆப்ஜெக்ட் ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ் இதில் கேட்கக்கூடியது. ஆப்ஜெக்ட் லான்ச்டு ஸ்பெசிஃபிக்கலி டு ஆர்பிட். ரிசீவர் அப்படின்னா டிவைஸ் தட் அக்செப்ட் ரிசீவ்ஸ் இன்கமிங் சிக்னல் அண்ட் கன்வெர்ட்ஸ் தெம் டு எ யூசபிள் ஃபார்ம். ஆர்பிட் அப்படின்னா அந்த நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பாத்தில் ரொட்டேட் ஆகும், அதுதான் ஆர்பிட்னு சொல்லுவோம். ட்ரைலேட்ரேஷன்னா பொசிஷன் டிட்டர்மைன்டு பை இன்டர்செக்டிங் டிஸ்டன்சஸ். இன்டர்செக்டிங் டிஸ்டன்சஸ்னால் ஒரு 4 சேட்டலைட் இருக்குது, அது எல்லாமே கனெக்ட் ஆகி வரக்கூடிய அந்த லைனை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், லொக்கேஷன் வந்து மேக் பண்ணுவோம். அந்த பிரின்சிபல் தான் ட்ரைலேட்ரேஷன் சொல்கிறோம். ட்ரையாங்குலேஷன்னா நமக்கு தெரியும், ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுவோம் டிஸ்டன்ஸு. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னன்னு பாருங்கள். The arrangement of GPS satellite in space is called their constellation. இது எல்லாமே மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சேட்டலைட் இருக்கிறத அந்த அரேஞ்ச்மெண்ட்டாக கன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மினிமம் கன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்க்கு வந்து எவ்வளோ தேவைன்னா 24. இது நம்ம கொஸ்டின். மினிமம் ஒரு கன்ஸ்டலேஷனுக்கு எத்தனை சேட்டலைட் தேவைன்னு கேட்பாங்க, 24. The orbit altitude was selected so that each satellite repeats the same track over any point on the approximate once every 24 hours. எல்லா அந்த ஆர்பிட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒன்று விட்டு ஒன்று ஒரு இதில் இருந்து இன்னொரு இதுக்கு ஆர்பிட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒன்று ஆர்பிட்டில் சுற்றிட்டு அதே இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 12 ஹவர்ஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் 6 ஆர்பிட்டல் பிளேன்ஸ். மொத்தம் எத்தனை இருக்குமா, 6 ஆர்பிட்டல் பிளேன்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 ஆர்பிட்டல் பிளேன்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஆர்பிட்டல் பிளேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 சேட்டலைட் வந்து இருக்கும். இது முக்கியம். எத்தனை சேட்டலைட் இருக்கும் ஒரு ஆர்பிட்டல் பிளேனுக்கு, 4 சேட்டலைட் வந்து இருக்கும். அப்போ 6 × 4 வந்து எவ்வளோ, 24.
டிகிரி வந்து பார்த்துக்கோங்க, ஈக்குவலி ஸ்பேஸ்டு எவ்வளோ டிகிரி மேக் பண்ணியிருக்கோன்னா 60 டிகிரி, இன்க்ளைன்ட் அபவுட் 55 டிகிரி இன்க்ளினேஷனில் இருக்கும். ஈச் ஆர்பிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்டுக்கு இன்னொரு ஆர்பிட்டுக்கும் 60 டிகிரி இருக்கும். சேட்டலைட்டோட இன்க்ளினேஷன் 55 டிகிரி வந்து இருக்கும். ஓகேவா? பெஸ்ட்டு கவரேஜுக்கு வந்து 75 டிகிரி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது எவ்வளோ தூரத்தில் இருக்கும் எர்த்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். இதெல்லாம் ஐடிஐ புக்கிலே இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். த சேட்டலைட் ட்ராவல் அபவுட் 12,000 km/h. அதோட ஸ்பீடு சேட்டலைட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 km/h. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டா எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். டோட்டல் செஷன், அப்புறம் ஜிபிஎஸ், ரிமோட் சென்சிங்கில் இருந்து. இப்போவும் நீங்கள் நிறைய வந்து கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நானுமே கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன் டெய்லி டெஸ்ட்டில். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.